ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே இவங்க சீல ட்ராவல் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. அப்போ அந்த போட்டை ஓட்டிட்டு போகிறவர் நம்ம சீக்கிரமாகவே லேண்ட் ஆஃப் வேவ்ஸுக்கு போயிடுவோம், கூடி சீக்கிரத்திலேயே அந்த பிரிட்ஜ் விசிபிள் ஆக ஆரம்பிக்கும், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் சொல்லிட்டு வருவார். இந்த டைம் அந்த பிரிட்ஜ் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதை பார்க்குற நருட்டோ எக்ஸைட் ஆகி கத்த ஆரம்பிப்பான், இது ரொம்பவுமே பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இதை பார்க்குற அந்த படகு ஓட்டிட்டு வரவர், நம்ம ஏன் இப்படி கவரப் பண்ணி வரோன்னு நினைக்கிறீங்க, நான் இன்ஜின்ஸ்லாம் ஆஃப் பண்ணி என் கையால் போட்டை தள்ளிட்டு வரனே, அவங்க யாரும் நம்மளை பார்த்துடக்கூடாதுன்னு தான், கொஞ்சம் சைலண்டா வாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறமா நருட்டோ அவன் வாய் பொத்திக்கும், எல்லாரும் கொஞ்சம் ஆச்சரியமா பார்ப்பாங்க, சாசுகேவும் சக்குராவும். இதுக்கப்புறமா கக்காஷி இருந்துட்டு டாஜுனாவை கூப்பிட்டு, நம்ம அங்க ரீச் ஆனதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட சில விஷயங்கள் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல, ஏன் அவங்க உங்களை அட்டாக் பண்ண வராங்க, எங்களுக்கு அந்த ரீசன் தெரியாம நாங்க உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ண முடியாது, நாங்க இப்ப நீங்க ரீசன் சொல்லினா இந்த இடத்துல எங்க மிஷன்ஸை முடிச்சுட்டு நாங்க கிளம்ப வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த இடத்துல தான் இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க, தி அசாசின் ஆஃப் த மிஸ்ட் அப்படின்னு. இதுக்கப்புறமா டாஜுனா வந்துட்டு, எனக்கு உங்கள்கிட்ட சொல்றதை தவிர்த்து வேற வழியே கிடையாது, சரி நான் சொல்றேன் அப்படின்னு ஒரு ஆள் இருக்கான், அவன் ரொம்பவுமே ஷார்ட்டா இருப்பான், ஆனா அவன் இருக்கிறதே ரொம்பவுமே டெரிஃபையான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்குற கக்காஷி வந்துட்டு, ஓ டெரிஃபையா இருப்பானா அப்படின்னு சொல்லி லிசன் பண்ணுவாரு. இதுக்கப்புறமா டாஜுனா இருந்துட்டு, உங்களுக்கு அவனை பத்தி தெரியலனாலும் அவன் பேருனாவது குறைஞ்சபட்சம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அவன் ஷிப்பிங் மேக்னெட் பை த நேம் ஆஃப் காட்டோ, அவன் பேர் காட்டோ அப்படின்னு சொல்லுவார் டாஜுனா. காட்டோ ஆஃப் த காட்டோ கம்பெனி, அவர் இருக்கலே ரிச்சஸ்ட் பர்சன் ஆச்சே அப்படின்னு சொல்லி கக்காஷி கேட்பாரு. இதுக்கப்புறமா நருட்டோ வந்துட்டு, யாரு எதுக்காக பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்மெண்ட்டோட கேட்பான். அதுக்கு டாஜுனா வந்துட்டு சொல்லுவாரு, அவன் வந்து நடத்த ஷிப்பிங் கம்பெனி இல்லையா, எங்களை மாதிரி சாதாரணமா இருக்கிற பீப்புள்ஸோட லேண்டுக்கு தான் வந்தான், லேண்ட் ஆஃப் வேவ்ஸுக்கு. இதுக்கப்புறமா அவனோட மோசமான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சு எங்க யாரையுமே டிரான்ஸ்போர்ட் பண்ண வைக்கல, அவனோட ஷிப்பிங்ஸை வச்சு மொத்தமா கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டான், அவன் நிஞ்சாஸ் அவனோட கேங்ஸ்ன்னு சொல்லி நிறைய மேன் பவர் வச்சு எங்களை அடக்க ஆரம்பிச்சான், அவங்ககிட்ட ஃபினான்ஸ் கவர்மெண்ட்னு சொல்லி எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சான், இன்க்ளூடிங் பீப்புள்ஸையும் தான், யாரையுமே அவனுக்கு எதிர்த்து நிக்கிறதுக்கு அவன் விடல, எதிர்த்து நின்னா அவங்க காணாம போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி டாஜுனா சொல்லுவாரு. இதுன்னு மட்டும் இல்லாம இந்த பிரிட்ஜ் பில்டரை ஏன் அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறான்னா, இப்போ இந்த பிரிட்ஜ் பில்டர் மட்டும் பிரிட்ஜை கட்டிட்டாருன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கம்மியாகும் ஷிப்பிங் பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது, மற்ற லேண்ட்ஸுக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா இவனோட பவர் கம்மியாயிரும் அப்படிங்கிற ரீசனுக்காக காட்டோ இந்த வேலையை பார்க்கறான். ஓ, நீங்க அவங்கள எதிர்த்து நிக்கிறதுனால தான் அவங்க உங்களை அட்டாக் பண்றாங்களா அப்படின்னு சக்குரா கேட்பா. அப்ப இதுக்கு முன்னாடி வந்தது எல்லாமே காட்டோவோட ஆளுகளா அப்படின்னு சாசுகே நருட்டோ கிட்ட சொல்லுவான். இதுக்கப்புறமா கக்காஷி வந்துட்டு, எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, இவ்வளோ பெரிய ரிஸ்கை வச்சிருக்கீங்க, இவ்வளோ பெரிய ஆப்போனன்ட் உங்களை அட்டாக் பண்றதுக்கு வராங்க, இதையே எங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு டாஜுனா வந்துட்டு, எங்களால அவ்வளோ பணம் கொடுக்க முடியாது, ஏன் எங்க லேண்ட்ல இருக்க ஃபியூடல் லார்ட்ஸ் கிட்ட கூட கம்மியா தான் பணம் இருக்கு, உங்களோட ஏ ரேங்க் பி ரேங்க் மிஷின்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு எங்ககிட்ட எக்ஸ்பென்சிவான திங்ஸ் எதுவுமே கிடையாது, ஏன் இந்த பிரிட்ஜ் கல்ட்ரக்கும் கூட எங்ககிட்ட அவ்வளோவா பணம் இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. பரவாயில்ல, என்ன கரை வந்ததுக்கு அப்புறம் விட்டுட்டு போயிருங்க, என் மேல எந்த ஒரு கன்சர்னும் வேண்டாம், என்ன என் பேரன் 8 வயசு வர ஆக போகுது, அவன் மட்டும் ஃபீல் பண்ணுவான், தாத்தா என்னை விட்டு போயிட்டீங்களா, என் தாத்தா இங்கன்னு கேட்பான்னு சொல்லி குழந்தை மாதிரி பண்ணி காட்டுவாரு. இதை பார்க்குற சக்குராவும் நருட்டோவும் வியர்டா ஃபீல் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் என்ன, என்னோட பொண்ணு ஒருத்தி இருக்கா, அவ மொத்தமா ஹிடன் லீஃப் நிஞ்சாஸ் மேல பிளேம் பண்ணுவா, வேற என்ன போகுது, உங்களை பிளேம் பண்ணிட்டு அவ வாழ்க்கை பூரா சோகமாவே வாழுவா, பரவாயில்ல இதுக்கு நீங்க யாரும் எதுவும் ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படின்னு டாஜுனா சொல்லுவாரு. இதை கேட்கிற 4 பேருமே கொஞ்சம் ஃபீல் பண்ற மாதிரி தெரியும். இதுக்கப்புறமா கக்காஷி இருந்துட்டு, சரி எங்களுக்கும் வேற வழி இல்ல, நாங்க காட் பண்ணி எப்படியாவது கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்கிற டாஜுனா, எப்படியோ நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதை கேட்க செம ஃபன்னா இருக்கும். இதுக்கப்புறமா கரைக்கு வந்துருவாங்க. கரைக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த படகு ஓட்டிக்கு டாஜுனா தேங்க்ஸ் சொல்லுவாரு, நீ பெரிய ரிஸ்க் எடுத்து எங்களை கூட்டிட்டு வந்து விட்டுருக்க அப்படின்னு சொல்லி. இதுக்கப்புறமா இவங்க டிராவல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப நருட்டோ வந்துட்டு சாசுகேவை பார்த்து, இவங்கிட்ட நான் தோத்தே போக மாட்டேன்னு மனசுல நினைச்சிட்டு வந்துட்டே இருப்பான். இதுக்கப்புறமா நருட்டோ வேகமா முன்னாடி ஓடி போய் அந்த பக்கம் இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனோட குணாயை எடுத்து வீசுவான். வீசிட்டு பயங்கரமா ஹீரோவோட்ட போஸ்ட் காட்டுவான். எல்லாருமே ஆனா பயப்படுவாங்க, அது வெறும் சாதாரண எலிதான் அப்படின்னு சொல்லி நருட்டோ சொல்லுவான். உன்னோட இந்த மாதிரியான கீழ்த்தரமான விஷயத்தெல்லாம் பண்றது நிறுத்து நருட்டோ அப்படின்னு சொல்லி சக்குரா
சக்குரா கத்த ஆரம்பிப்பா. இதுக்கப்புறமா கக்காஷி இருந்துட்டு டே அதெல்லாம் குனாய் நைஃப்ஸ்டா, அது ரொம்ப டேஞ்சரஸ் ஆனதுரா, அதாவது யதார்த்தமால யூஸ் பண்ணிட்டு தெரியாதரா அப்படின்னு நருட்டோவை ப்ளீஸ் பண்ணுவாரு. என்ன பயமுறுத்ததை நிறுத்துடா பரதேசி பயலை அப்படின்னு சொல்லி டாசுனா கத்துவாரு. இதுக்கப்புறம் நருட்டோ அங்க அங்க இங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா சொல்லிட்டு இருப்பான், இங்கதான் ஆள் இருக்காங்க அப்படின்னு. இதுக்கப்புறமா கக்காஷி ஒரு பக்கம் பாப்பாரு, அந்த பக்கமே பார்த்து நருட்டோ அங்கதான் அப்படின்னு சொல்லி குனாய் நைஃபை வீசுவான். இதுக்கப்புறம் சக்குரா வந்து நருட்டோ மண்டையிலேயே ஓங்கி கொட்டுவா, இதோட நிறுத்திக்க அப்படின்னு சொல்லி. நம்ம வந்துட்டு இருந்த எல்லா நேரமுமே நம்மள ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான், அது எனக்கு தெரிஞ்சது, எதுக்காக இப்படி என்ன அடிச்ச அப்படின்னு சொல்லி சக்குரா கிட்ட சண்டை ஓடுவான் நருட்டோ. தெரியுது தெரியுது, நீ இப்படி பொய் சொல்றலாம், முதல் நிறுத்தி தொலை நருட்டோ அப்படின்னு சொல்லி சக்குரா சொல்லுவா. கக்காஷிபி நருட்டோ குனாய் எரிஞ்ச பக்கம் போய் பார்த்தா அங்க ஒரு முயல் இருக்கும், அது ரொம்பவுமே பயந்து நடுங்கிட்டு இருக்கும். அங்க பாரு நருட்டோ, நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அது ஒரு ரேபிட் அப்படின்னு சொல்லி சக்குரா காட்டுவா. ஐயோ இது ஒரு குட்டி ரேபிட்டா இருக்கே, சாரி சாரின்னு சொல்லி அதை தூக்கி கணத்தோட கண்ணம் வச்சு தேய்ச்சி சாரி கேட்டுட்டு இருப்பான் நருட்டோ. இது வெறும் சாதாரண ரேபிட் தானா அப்படின்னு டாசுனா பாப்பாரு. இந்த இடத்துல கக்காஷி அவரோட மனசுல இது ஸ்னோ ரேபிட் மாதிரி இருக்கு, அதோட ஒயிட் ஃபரை பார்த்தாலே தெரியுது, ஆனா வின்டர் டைம்ல இது நல்ல சன்லைட்டா இருக்கே அப்படின்னு சொல்லி மனசுல யோசிச்சுட்டு இருப்பாரு. கண்டிப்பா இந்த முயல் சன்லைட்டே படாத இடத்துல தான் வாழ்ந்திருக்கணும், அப்படின்னா இதை ஒரு ரீப்ளேஸ்மெண்டா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மனசுல நினைப்பாரு. அப்ப தூரத்துல ஒருத்தன் இவங்களை வாட்ச் பண்ணிட்டு இருப்பான், அதாவது சாபூசா, போன எபிசோட்ல பார்த்தோம்ல அவன் தான். இதுக்கப்புறமா கக்காஷி ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு, எனக்கு தெரிஞ்சு அவங்க ஆல்ரெடி வந்துட்டாங்க அப்படின்னு மனசுல நினைப்பாரு. இதுக்கப்புறமா சாபூசா இருந்துட்டு அவன் மனசுக்குள்ள இது அவனே தான், இந்த டீமன் பிரதர்ஸ் தோத்து போனதுக்கு காரணமே இவங்க தானா, பார்த்தாலே தெரியுது இவன் தானே கக்காஷி, கக்காஷி வித் ஷரிங்கான் ஹிடன் இன் தி லீவ்ஸ் வில்லேஜ் சேர்ந்தவன் அப்படின்னு நினைச்சிட்டு அட்டாக் பண்ண வருவான். இதுக்கப்புறமா அந்த பிளேடு பறந்து வரும், அதை பார்த்த கக்காஷி எல்லாருமே குனிங்க அப்படின்னு சொல்லுவாரு. எல்லாருமே குனிவாங்க. பாத்தீங்கன்னா அந்த பிளேடு போய் ஒரு மரத்துல சொருகி நிற்கும், அது மேலேயே வந்து சாபூசா நிற்பான். இதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சு இவன் அவனே தான் அப்படின்னு கக்காஷி மனசுல நினைப்பாரு. நருட்டோ இருந்துட்டு இந்த தடவை என்னோட கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த தடவை நான் சாசுகேவெல்லாம் ஷைன் ஆக விட மாட்டேன், நான் தான் ஷைன் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைப்பான். இதுக்கப்புறமா கக்காஷி இருந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நீ சாபூசா மோமோச்சி தானே, ரோக் நிஞ்சா ஃப்ரம் த வில்லேஜ் ஹிடன் இன் த மிஸ்ட் கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ரோக் நிஞ்சாவா அப்படின்னு சொல்லி நருட்டோ மனசுல யோசிப்பான். இதுக்கப்புறமா நருட்டோ சாபூசாவை அட்டாக் பண்ண ஓடி வருவான். வராத, நீ என் வழியில குறுக்க வர அப்படின்னு சொல்லி கக்காஷி தடுப்பாரு. எதுக்காக என்ன தடுக்கிறீங்க, தயவு செஞ்சு பின்னாடி போயிரு நருட்டோ, இவன் நீ அன்னைக்கு பார்த்த ஆளுக மாதிரி கிடையாது, இவன் ஒரு அனதர் லெவல்ல இருப்பான், இவனை டிஃபீட் பண்றதுக்கு எனக்கு கண்டிப்பா அது தேவைப்படும் அப்படின்னு அவரோட ஹெட் பேண்ட்ல கை வைப்பாரு. அங்க இருக்க எல்லாருமே ஷாக் ஆகி ஒரு மாதிரி கக்காஷியவே பார்ப்பாங்க. இதுக்கப்புறமா சாபூசா தான் சொல்லுவான், கக்காஷி ஷரிங்கான் யூசர் இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். இத கேட்ட சாசுகே கக்காஷி ஒரு மாதிரி பார்ப்பான். இதுக்கப்புறமா கக்காஷி வந்துட்டு மஞ்சி பேட்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு, நீங்க கத்துக்கிட்ட டீம் ஒர்க்கை கரெக்டான சிச்சுவேஷன்ல காட்ட போறீங்க அப்படின்னு சொல்லுவாரு. இதுக்கப்புறமா கக்காஷி அவரோட ஐய ஓபன் பண்ணுவாரு. பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல 3 டாட்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். என்ன மாதிரியான ஐ இது அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ வியடா பார்ப்பான். இதுக்கப்புறமா சாபூசாவும் கக்காஷியும் ஃபைட் பண்ண ரெடி ஆயிருவாங்க. இங்க இருக்க பாதி பேத்துக்கு ஷரிங்கான்னாவே என்னன்னு தெரியாம இருக்கும். நருட்டோவும் கேட்பான். சாபூசா இதுக்கு இடையில அவன் மனசுல கண்டிப்பா அது ஷரிங்கான் ஐஸ் யூசரா இருந்தா இவங்களோட சண்டை போடுறது எனக்கு ஒரு ஹானர் தான், ஒரு பெருமை தான் அப்படின்னு மனசுல நினைப்பான். நருட்டோ கேட்ட ஷரிங்கான்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு சாசுகே தான் பதில் சொல்லுவான். இந்த ஐ வந்து அவங்க பியூப்பிள்ல இருக்கும், அது உண்மையாமே ஒரு விஷுவல் ப்ராவஸ், அது விஷுவல் ஆர்ட்டா தான் இருக்கும். யார் ஒருத்தன் தைஜுட்சு நிஞ்சுட்சு கென்ஜுட்சு யூஸ் பண்றானோ அது அவனுக்கு எதிராகவே இந்த கண்கள் மூலமா நம்ம அட்டாக் பண்ணலாம் அப்படின்லாம் சாசுகே சொல்லுவான். பரவாயில்லையே இந்த பையன் நிறைய விஷயத்த சொல்றானே அப்படின்னு சாபூசா மனசுல நினைப்பான். ஆனா அது மட்டும் ஷரிங்கான் கிடையாது, ஆப்பனண்டோட அட்டாக்கம் கூட காப்பி பண்ணிடுவாங்க அவங்களோட கண்கள் மூலமா அப்படின்னு சாபூசா மனசுல நினைப்பான். இதுக்கப்புறமா அவங்க நின்னுட்டு இருந்த இடம் பூராவுமே மிஸ்ட் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அந்த டைம்ல சாபூசா இருந்துட்டு உன்னோட பேர் பிங்கோ புக்ல இருக்கும் தெரியுமா கக்காஷி அப்படின்னு சொல்லி சொல்லுவான். பிங்கோ புக் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த அசாசினேட்ஸ், அதாவது ஒரு ரோக் நிஞ்சாவா இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யாரோட பேர் பிங்கோ புக்ல இருக்கோ அவங்கள கொண்டு அவங்க டெட் பாடி கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு செர்டன் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் பிங்கோ புக். ஸோ அதுல உன் பேர் இருக்கு. கிட்டத்தட்ட 1000 ஜுட்ஸுக்கு மேல தெரிஞ்சவன் தான் நீ, எத்தனை ஜுட்ஸுவை காப்பி பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சாபூசா பேசுவான். இதை கேட்கிற சக்குரா இவ்வளோ பெரிய நிஞ்சாவா அவரு அப்படின்னு மனசுல நினைப்பான். நருட்டோ வந்துட்டு வாவ் சூப்பர், இங்க பயங்கரமான நிஞ்சா போல இருக்கேன்ட்டு கக்காஷி கிட்ட பேசுவான். இதுக்கப்புறமா சாசுகே அவன் மனசுல ஷரிங்கான் அப்படிங்கிறது ஒரு சர்டன் கிளான், உச்சியா கிளான், அதாவது என்னோட கிளான் மெம்பர்ஸ் கிட்ட மட்டும்தானே இருக்கும், இவரு யாரு அப்படின்னு சொல்லி மனசுல நினைப்பான். இதுக்கப்புறமா சாபூசா பேசினதெல்லாம் போதும், வாங்க ஆக்ஷன்ல இறங்கலாம், நான் அந்த கிழவனை கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்கிற அந்த ஓல்டு மேன் பயப்பட ஆரம்பிப்பாரு. நருட்டோ சாசுகே சக்குரா 3 பேரும்
அவங்க ஃபார்மேஷன்ல வந்து நிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே கக்காஷி ஃபர்ஸ்ட் நான் ஒன்ன தோக்கடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாபுசா அட்டாக் பண்ண ரெடி ஆவான். இதுக்கப்புறமா ஜாபுசா ஒரு இடத்துல போய் நிப்பான். அவன் அங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி நருட்டோ கத்துவான். சகுரா இருந்துட்டு அவன் தண்ணி மேல நிக்கிறான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா வியர்டா பாப்பா. இதுக்கப்புறமா கக்காஷி அவரை பாப்பான். பார்க்கும்போது அவன் ஜுட்சு பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். இத கக்காஷி அவன் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் சக்ராவை பில்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவான். அந்த டைம்ல ஜாபுசா வந்துட்டு அவனோட ஜுட்சுவை போடுவான், சீக்ரெட் ஹிடன் மிஸ்ட் ஜுட்சு அப்படின்னு. இதுக்கப்புறமா ஜாபுசா அவன் நின்னுட்டு இருந்த இடத்துல இருந்து காணாம போயிருவான். கண்டிப்பா அவன் ஃபர்ஸ்ட் என்ன அழிக்கிறதுக்கு தான் வருவான் அப்படின்னு கக்காஷி சொல்லுவாரு. இவன் யாரு சென்சே அப்படின்னு சொல்லி சகுரா பயந்தபடியே கேட்பா. அதுக்கு கக்காஷி வந்துட்டு இவன் ஒரு சைலண்ட் கில்லர், எதிரிகளை எந்த ஒரு ஆர்ப்பாட்டமுமே இல்லாம சைலண்டா கொண்டுட்டு போயிருவான், இவன் பிளாக் ஆப்ஸ்ல இருந்தவன் அப்படின்னு சொல்லி கக்காஷி எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஜாபுசா மட்டும் ஒருத்தனை அட்டாக் பண்ணானா அவன் செத்ததுக்கு அப்புறம் தான் அவனால ரியலைஸ் பண்ண முடியும் நம்ம எப்படி செத்தோம் அப்படின்னு சொல்லி கக்காஷி பயங்கரமா சொல்லுவாரு. இதை கேட்கற நருட்டோ ரொம்ப பயப்படுவான். இதுன்னு மட்டும் இல்லாம நான் என்னோட ஷரிங்கான் ஐஸை இன்னுமே மாஸ்டர் பண்ணல, அதனால இது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி கக்காஷி சொல்லுவாரு. அதனால உங்க காட்ஸை யாரும் லோ பண்ணிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் வார்னிங் கொடுப்பாரு. என்ன இதுல தோத்தம்னா பெருசா ஒன்னும் ஆக போறதுல, செத்துருவோம் அவ்வளவுதான் அப்படின்னு கக்காஷி சொல்லுவாரு. இதை கேட்கற சகுரா என்னங்க நீங்க இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவ கத்துவா. இதுக்கப்புறமா அவங்க நிக்கிற இடத்துல மிஸ்ட் ரொம்பவுமே திக்காக ஆரம்பிக்கும். அதை நருட்டோவும் சொல்லுவான். சொன்னதுக்கு அப்புறமா டாஸ்னா வந்துட்டு லேண்ட் ஆஃப் வேவ்ஸ்ங்கிறது கடல் சுத்தி இருக்கிறதுனால இங்க மிஸ்ட்ங்கிறது ஈஸியா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. இதுக்கப்புறமா கக்காஷி நின்னுட்டு இருந்த இடம் கூட தெரியாத அளவுக்கு மிஸ்ட் ஃபார்ம் ஆயிரும். இதுக்கப்புறமா 8 ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லி சவுண்ட் கேட்கும். பாத்தீங்கன்னா லாரிங்ஸ், ஸ்பைன், லங்ஸ், லிவர், ஜூகுலர் அண்ட் சப்கிளாவியன் வெயின்ஸ், கிட்னிஸ், ஹார்ட் அப்படின்னு சொல்லி ஜாபுசா சொல்லிட்டு இருப்பான். இத கேட்கிற எல்லாருமே பயப்படுவாங்க. ஓகே இதுல அவங்கள எந்த ஸ்பாட்ல அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுவான். இத கேட்ட நருட்டோ, சகுரா, சாசுகே, டாசுனா இவங்க எல்லாமே பயப்பட ஆரம்பிப்பாங்க, எங்க இருந்து அட்டாக் பண்ண போறானோ அப்படிங்கிற மாதிரி. இதுக்கப்புறமா கக்காஷி அவரோட சக்ரா யூஸ் பண்ணி அந்த மிஸ்டர் பூரா களைச்சு விட்டுருவாரு. இந்த சக்ராவை ஃபீல் பண்ணும்போது சாசுகேக்கு ஒரு விதமான உள்ளுணர்வு தோண ஆரம்பிக்கும். அது என்னன்னா ஒரு 2 ஜொனின் லெவல்ல இருக்கிற நிஞ்சாஸ் கொல்றக்கு நோக்கத்தோட இருக்கிறத பார்க்கும்போது எனக்கே பயமா இருக்கு. நான் இந்த ஃபீலிங்ல இருந்து தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அது நான் என்னையே கொன்னுக்கிறது தான் அப்படின்னு சொல்லி குனாய் அவனை நேரா திருப்பி பிடிப்பான். அப்ப கக்காஷி வந்துட்டு சாசுகே பயப்படாத, நான் உங்களை எல்லாத்தையுமே காப்பாத்துவேன், என்னோட காம்ரேட்ஸை நான் இந்த மாதிரி சாக விட மாட்டேன், என்ன நம்பு அப்படின்னு சொல்லி அவர் சிரிப்பாரு. அதை பாக்குற சாசுகே அதுக்கப்புறம் தான் கான்பிடென்ட்டா ஃபீல் பண்ணுவான். இதை பத்தி கேட்கும்போது ஆச்சரியமா தான் இருக்கு அப்படின்னு ஜாபுசா சொல்லிட்டு டாசுனாக்கு முன்னாடியே வந்து நிப்பான். அவங்களுக்கு முன்னாடி நருட்டோ, சாசுகே, சகுராலாம் இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க 4 பேத்துக்கு நடுவால வந்து நிப்பான். இதோட இது முடிஞ்சது அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறமா கக்காஷி அவரோட ஷரிங்கான் ஐஸை யூஸ் பண்ணி ஃபாஸ்டா வந்து ஜாபுசாவை அட்டாக் பண்ணுவாரு. அவரோட குனாயை வச்சு ஜாபுசா வயிற்றையே குத்தி இருப்பாரு. ஆனா அவன் வயிற்றுல இருந்து தண்ணி தான் வரும். பாத்தீங்கன்னா அது அவனோட வாட்டர் குளோனா இருக்கும். இதுக்கப்புறமா ஒளிஞ்சிருந்த ஜாபுசா அவனோட கத்தி எடுத்துட்டு வந்து கக்காஷிய 2ஆ வெட்டிடுவான். இதுக்கப்புறமா டீடைல்டா காட்டும் போது தான் தெரியும் கக்காஷிய வெட்டினதுக்கு அப்புறமா அவரும் வாட்டரா தான் மாறுவாரு. இத பாக்குற ஜாபுசா வந்துட்டு என்ன அதே வாட்டர் குளோன் ஜுட்சுவா அப்படின்னு சொல்லி இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு யோசிச்சு பார்ப்பான். அப்ப பிளாஷ்பேக்கை காட்டுவாங்க எப்படி கக்காஷி அதை காப்பி பண்ணாருன்னு. இதுக்கப்புறமா ஜாபுசா யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவனோட கழுத்துல குனாயை வச்சு கக்காஷி இருந்துட்டு இப்பதான் இது முடிஞ்சது அப்படின்னு சொல்லுவாரு. இந்த டைம்லயே இந்த எபிசோடும் முடிஞ்சிருச்சு. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல ஜாபுசாவுக்கு என்ன நடக்கும், இல்ல ஜாபுசா இவங்கள யாரை கொல்லுவான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாம பார்க்கறதுக்கு. டெய்லி 1 வீடியோ அப்படிங்கிறத நான் இந்த வீடியோல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நீங்க ஃபுல் நருட்டோ சீரிஸை கண்டிப்பா என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.やぶからぼんに吸ったこらさ破れたラブレタ持って吸ったこらさ破れかぶれのやぶいさが